கேட்க இருக்க செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, சிந்தை என்ற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடத்துல சங்கீதம் 66:18-19 நாம் படிக்கும்போது அங்க தாவீது இப்படியா சொல்லுகிறார், என் இருதயத்துல அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு கீழே இருக்கிற வசனத்தை சொல்றாரு, தேவன் மெய்யாகவே எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். சரி, கவனிக்கணும். சிந்தையில நிறைய விதமான சிந்தனைகள் இருக்கிறது. குறிப்பாக பைபிள்ல சொல்லும் போது ஆவின் சிந்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அக்கிரம சிந்தை என்ற வார்த்தையை தாவீது இங்க பயன்படுத்துகிறார். இதை வேறொரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நான் இருதயத்தை, அதாவது என் இருதயத்தில் பாவத்தை நேசித்திருந்தால் கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார். ஆனா தமிழ் மொழிபெயர்ப்புல என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறொரு மொழிபெயர்ப்புல நான் இருதயத்தில் பாவத்தை நேசித்திருந்தால், என் இருதயத்துல நான் பாவத்தை நேசிக்கிற ஒரு இருதயமா என் இருதயம் இருந்திருந்தா, அப்பேற்பட்ட எனக்கு கடவுளை அறிந்தும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டும் சத்தியத்தை கேட்டும் இன்னும் கூட பாவத்தில் நிலைத்திருந்து பாவத்தையே நேசிக்கிற ஒரு இருதயமா என் இருதயம் இருக்குமானால் தேவன் செவி கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே தாவீது முன்வைக்கிறார். எல்லாருக்குமே இருதயம் இருக்கிறது, எல்லாருடைய இருதயமும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்கள்ல தான் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. குறிப்பாய் பைபிள்ல பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். எகிப்தில 430 ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய சிந்தனை ஒரு மாதிரி இருந்தது. இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த தலைவனாகிய மோசேவுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தது. அப்போ எப்போதுமே சிந்தனைகள் ஒரு குடும்பத்துக்குள்ள என் சிந்தனை ஒரு மாதிரி, என் புருஷனுடைய சிந்தனை ஒரு மாதிரி, தாய் தகப்புடைய சிந்தனை ஒரு மாதிரி, பிள்ளைகளுடைய சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும் போது அங்கே கருத்து வேறுபாடுகள் குடும்பங்களுக்குள் ஏற்படுகிறது. ஒரு குடும்பங்களுக்குள் எப்ப கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது, எப்ப பிளவுகள் ஏற்படுகிறது, எப்ப வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்படுகிறது, எப்ப முன்னுக்கு பின் முரண்பாடான காரியங்கள் ஏற்படுகிறது அப்படி சொன்னா, என் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வேற, இன்னொருத்தர் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வேற. என் இருதயத்தின் எண்ணத்தை போல இன்னொருவர் இருதயத்தின் எண்ணங்கள் இல்லாதபடினால, அது வேறுபட்டு இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் என்ன ஆச்சுன்னா அங்க வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஒரு முன்னேற்றங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுகிறது. குறிப்பாய் பைபிள் பாத்தீங்கன்னா, ஏலி தான் தகப்பன். ஏலியுடைய சிந்தனை ஒரு மாதிரி இருக்கிறது. ஏலி ஒரு ஆசாரியன். ஏலியுடைய சிந்தனை ஒரு விதம், ஆனால் ஏலியுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சிந்தனைகள் பாத்தீங்கன்னா வேறு விதமா இருக்கிறது. யோசுவா கானானுக்குள்ள மக்களை நடத்தி கொண்டு போகிறார். யோசுவாவுடைய சிந்தனை ஒரு மாதிரி, ஆனா யோசுவாவோடு கூட சென்ற ஆகான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய சிந்தனை வேறு விதமாக இருக்க ஆரம்பித்தது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துல பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் சிந்தனை ஒரு மாதிரி இருக்கிறது, ஆனால் அவருக்கு பிள்ளைகளோ பொருளாசை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இவருக்குள்ள பொருளாசை குறித்த சிந்தனை அவருக்குள்ள இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்குள்ள பொருளாசை குறித்த சிந்தனைகள் இருக்கு. சில நேரத்தில் இதுதான் நமக்கு வேடிக்கையா இருக்கும். அப்பா அம்மா பண ஆசை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஆனா பிள்ளைங்களுக்கு பாருங்க எல்லா ஆசையும் மனசுக்குள்ள இருக்கும். அப்பா அம்மாவுக்கு கடவுள் தான் ஆசையா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஆனா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எதிர்மாறா இருப்பாங்க. சிந்தனைகள் மாறுபடுகிறது. இருதயம் என்னமோ எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா இருதயங்களுக்குள் வரக்கூடிய சிந்தனைகள்ல தான் நிறைய டிஃப்ரெண்ட் மாற்றங்கள் ஏற்படுகிறது. தாவீதின் சிந்தனை ஒரு மாதிரி இருந்தது, ஆனா தாவீதுடைய மகனாகிய சாலமோனுடைய சிந்தனை வேறு விதமா இருந்தது. எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள், ஆனால் கடவுளை அறியாதவர்களாக, சத்தியத்தை அறிகிற தெளிவில்லாதவர்களாக நம்ம கூட இருக்கிற மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்களால் நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாலமோன் பாருங்க, கடவுளை ஆராதித்த ஒரு மனிதன், சிறு வயது முதற்கொண்டே கடவுள் மேல அன்பா இருந்தவன். ஆனா அவனுக்கு உலகத்தரமான பெண்கள், ரட்சிக்கப்படாத பெண்கள், கடவுளை அறியாத பெண்கள்,
திருமணம் அவன் செய்து கொண்டபடினால அந்த பெண்களால் அவன் சிந்தனைகள் மாற்றத்தை உண்டாக்குகிறார்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்கு மத்தியில ஒருவேளை நம்ம வாழ்வோமானால், என் கணவன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்படாத குடும்பத்துல வாழ்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல ரட்சிக்கப்படாத கூட்டத்துக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அவங்களோடு கூட நண்பர்களாய் நம்ம பழகி கொண்டிருக்கலாம், இல்ல அவங்க கூட பிறந்தவங்களா அவங்க இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க உறுதியா இல்லைன்னா, நீங்க கவனமா இல்லைன்னா உங்க சிந்தனைகளை அவர்கள் மாற்றி விடுவார்கள். சாலமோன் கடவுளே கதின்னு வாழ்ந்தவன், ஆனால் உலகத்தரமான துன்மார்க்கமான ஸ்திரீகளை அவன் திருமணம் செய்தபடினால அவன் சிந்தனையிலே மாற்றங்கள் உண்டானது. அப்போ சிந்தனைகள் எப்போது மாறும்? நம்ம கூட நம்ம ஆவிக்கேத்த மாதிரி சிலர் இல்லைன்னா அவர்களால் நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம சிந்தனை கரெக்டா இருக்கும், ஆனா கூட இருக்கிறவங்க மாம்சத்திற்குரியவங்க இருக்கிறதுனால அவர்களால் சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. பைபிள்ல பாருங்க, ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துல அந்த காலத்துல நோவாவுடைய காலத்துல வந்த மக்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்ததா? நித்தமும் பாவத்தையே யோசித்திருந்தார்களாம். என்ன பண்ணாங்களா? நித்தமும் அர்த்தம் தினமும், ஒவ்வொரு நிமிடமும், எப்பொழுதும் என்ன பண்ணாங்களாம்? அவங்க பாவத்தையே அவங்க யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதன் பாருங்க எப்போதுமே பாவத்தையே யோசிப்பான்னா அவன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ பாவத்தையே யோசித்து வாடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் யோசிக்கிறதெல்லாம் பாவம், ஆனா என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் எப்படி இருக்கும்? நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையை மாறும். சொல்லிட்டு புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் யோசனைகள் நல்லா இருக்கணும். ஒரு மனிதன் யோசனை சரியில்லை, ஆனா வாழ்க்கை சரியா இருக்குன்னா சரியா இருக்காது. மரம் கெட்டு போயிருந்தால் மரத்துல இருக்கிற கனிகள் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, கெட்டு போயிருக்கும். அப்போ சிந்தனை ஒரு மாதிரி, வாழ்க்கை ஒரு மாதிரி எல்லாம் இருக்காது. சிந்தனை எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். உனக்கு ஆவின் சிந்தனை இருந்தால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுப்ப. உனக்கு ஆவின் சிந்தனை இல்லை, உன் சிந்தனை முழுக்க உலகம் நிறைந்து கிடக்கிறது, மாம்சம் நிறைந்து கிடக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, நல்ல யோசனை ஒரு மனிதனை பாதுகாக்குமா. நீதிமொழிகளில் சொல்லப்படுது. என்ன பண்ணுமா? நல்ல யோசனை ஒரு மனிதனை பாதுகாக்கும். பைபிள் சொல்லு, ஒரு கோட்டை, நல்ல யோசனை இருக்கிற இடத்துல, நல்ல ஆலோசனை இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் ஒரு கோட்டை தாண்டி போக அது விடாது. நல்ல யோசிக்கிற மனுஷன் அந்த கோட்டை தாண்டி போய் அவனால மீறுதல் பண்ண முடியாது. கடவுள் நமக்குன்னு ஒரு கோடு வச்சிருக்கிறார், அந்த கோட்டை தாண்டறதா நமக்கு பாவம். அப்போ நல்ல யோசனை இல்லாதவர்கள் அடிக்கடி நாம் கிழிக்கிற கோட்டை அவர்கள் தாண்டி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வகுக்கிற சட்டங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா மீறி கொண்டே இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, பாவத்தை யோசிக்க யோசிக்க ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஏன் பாவம் செய்யறான்னு யோசிப்போம். அவன் அதிகமா யோசித்ததைத்தான் அவன் பாவமாக்குகிறான். எதை யோசித்தானோ அதைத்தான் அந்த மனிதன் பாவமாக்குகிறான். அப்போ தீயதை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பாவமானது பெருகி கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் பெருகுதுன்னா ஏன் பெருகுது அப்படின்னு சொன்னா அவன் அன்றாடும் தீமைகளையே அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். சிலர் பாருங்க எப்போதும் தீமைகளையே கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளை தினத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதையே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள். தீமைகளை எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கிறவங்க தான் அதை செய்வதற்கான திட்டங்களையும் வகுக்கிறாங்க. ஒரு பாவம் செய்வதற்கான திட்டங்களை எல்லாராலும் வகுக்க முடியாது. ஆனா சில திட்டங்களை வகுக்கிறவன் என்ன காரணம்? தீமைகளை யோசிக்கிறவன் தான் அதை செய்வதற்கான திட்டங்களையும் அவன் வகுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய இருதயமும் நித்தமும் எதை யோசிக்கிறது, எதை நம் இருதயம் எண்ணிக்கொண்டிருக்கிறது, எதை நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம், எதை நாம் கற்பனை பண்ணுகிறோம் என்பதுல நாம் ரொம்ப கவனம் உள்ளவங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் இருதயத்துல நம்ம சோதிக்கணும், என் இருதயம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? தேவையில்லாத கவலைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதா, இல்ல அழிந்து போகக்கூடியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதா, இல்லை என்றால் ஆவிக்குரியவைகளை என் இருதயம் சிந்தித்துக் கொண்டிருக்க. நாம் எதை சிந்திக்கிறோம் என்ற காரியத்துல நாம் தெளிவுள்ள. ஏன்னா என் சிந்தனை தான் நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கும். சொல்லிட்டு புரியுதா? என் சிந்தனை தான்
நல்லவனா கெட்டவனான்றதான் என் சிந்தனை தான் தீர்மானிக்கிறது. இந்த சிந்தை இருக்கிற இடம் தான் இருதயம். இருதயத்துக்குள்ளதான் சிந்தனைகள் வெளிப்படுகிறது. அதை இயேசு சொன்னார், மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். அப்ப சிந்தனை என்ற ஒன்று எங்கே இருந்து புறப்படுகிறது? இருதயத்துக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதற்கேற்ற வண்ணமாகவே அந்த சிந்தனை என்னை மாற்றி விடுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் நித்தமும் நாம் எதை யோசிக்கிறோம், எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எதை நாம் திட்டமிடுகிறோம் என்பதை நாம் கவனமாய் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். நீங்க எதை யோசிக்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க என்பதை குறித்து கடவுள் மிகவும் வேதம் சொல்லு, அவர் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறாராம். என்ன பண்றாராம்? அப்போ எதையுமே நம்மால மறைக்கவே முடியாது. என் சிந்தனை இப்படி இருக்குது அப்படின் போது அதை மறைச்சு வேறு விதமாய் காட்ட நம்மால முடியவே, சொல்லுங்க, நம்மால முடியவே முடியாது. சிலருடைய பாவம் அவர்களை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் மற்றவங்களையும் கூட பாதிக்கிற சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. என் சிந்தனை தவறாக இருக்கும் போது நான் தவறானதை செய்கிறேன். அப்போ நான் தவறானதை செய்யும் போது அந்த தவறு என்னை மட்டும் பாதிக்கவில்லை, என் குடும்பத்தையும் அது பாதிக்கிறது. குடும்பத்தை என்ன பண்ணுது? பைபிள் பாருங்க, ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் அவங்கள மட்டுமா பாதிச்சது? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆதாம் ஏவாளுடைய பாவம் பாதித்தது. ஆகான் என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இது மாதிரி காரியங்களை போய் செய்யணும் என்று சொல்லும் போது அப்ப யோசுவா அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போகும்போது தீட்டானவைகளிலே ஆகான் எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதன் ஆகான் செய்த பாவம் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய வெற்றிக்கும் அது இடையூறாக காணப்பட்டது. வேதத்துல இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் அந்த பாவம் பாதிக்க ஆரம்பித்தது. அது மட்டுமில்ல, தாவீது செய்த பாவம் அவனையும் பாதித்தது, அவன் பிள்ளைகளையும் பாதித்தது. அப்போ நாம் செய்கிற பாவம் நம்மை மட்டுமல்ல, நம்முடையவர்களையும் அது பாதிக்கும், நம் நேசிக்கிறவர்களையும் அது பாதிக்கும். ஒரு விசுவாசி பாவம் செய்தால் விசுவாசியை மட்டும் அது பாதிப்பதில்லை, அந்த சபைகளை அது பாதிப்புக்குள்ளாக்குறது. வேதத்துல பாருங்க, அனனியா சப்ரான் எல்லாரும் கரெக்டா வைராக்கியமாய் கொடுத்து கடவுள் வரப்போகிறார் என்ற அந்த வருகையின் மேல நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்துல வச்சாங்க. ஏன் அந்த காலத்துல எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல அவங்க வச்சாங்கன்னு சொன்னா, கடவுள் வரப்போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் வருகை குறித்து ஜனங்களுக்கு மத்தியில் பிரசங்கித்து வந்தார்கள். அப்ப கடவுள் வரப்போறார் என்ற நம்பிக்கை இருந்ததுனால, இனிமேல் பொன் பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் விட்டுட்டு போனா இது யாரு அனுபவிக்க போறாங்க? அதனால கடவுள் வருவதற்குள்ளாக இதை வித்து நம்ம சமமாய் எல்லாரும் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் சமமாய் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாத்தையும் வித்து கொடுக்கிற அந்த நேரத்துல அனனியா சப்ரால் மாத்திரம் அந்த நம்பிக்கை அற்றவர்களாக, கடவுள் எங்க வரப்போறார், ஒரு வராம போயிட்டாருன்னா எப்படி, அப்படி நாளைக்கு கஷ்டப்படுவோமே என்பதற்காக நிலத்தில் ஒரு பங்கை எடுத்து அவன் என்ன பண்ண சொன்னான், அதை வஞ்சித்து எடுத்து வைத்தான். அப்ப பாருங்க, எல்லாம் வளர்ந்துகிட்டு வர நேரத்துல இவன் ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் கெடுக்க முடியாத ஒரு காரியங்களை செய்யறான். எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கும்போது இவன் ஒரு ஆள் மட்டும் அந்த நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அதனால்தான் கர்த்தர் அவனை அடித்தார். பைபிள் சொல்லுது, அவன் மரித்தான் என்று வேதம், அவன் விழுந்து மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? என் பாவம் மற்றவங்களை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அப்ப என்னுடைய சிந்தனை சரியில்லை என்றால் அந்த சிந்தனை எனக்கு பாவமாய் மாற்றப்படுது. யாருடைய இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லையோ எப்போதும் அவங்க பாவத்தையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நாளுக்கு நாள் சீரழிச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னை. ஒரு மனிதனுடைய சிந்தனை சரியா இருக்குதா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய சிந்தனை சரியில்லைன்னா அவன் நாளுக்கு நாள் தன்னை சீரழித்து கொண்டிருப்பான். ஒருத்தர் சீரழிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அவன் சிந்தனை கொஞ்சம் கூட சரியில்லை போலப்பா, அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு மனிதன் சீர்படுகிறான் என்று சொன்னால் அப்பொழுதும் அவனுக்குள்ள இருக்கிற சிந்தனையை அவன் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்னை சீரழித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனை சரியில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதே வசனத்தை வேறொரு மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுது, என் இருதயத்தின் அக்கிரமத்தை நான் நேசித்திருந்தால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்திருக்க மாட்டார். என்னவா? என் இருதயத்துல அக்கிரமத்தை நேசித்த, நிறைய பேர் பாவத்தை நேசிச்சுக்கிட்டு இருப்பான், பாவத்து மேல அன்பு செலுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா யார் மேல அன்பு காட்டணுமோ அவங்க மேல அன்பு காட்ட மாட்டாங்க. மனிதன் எதை நேசிக்க வேண்டுமோ அதை இன்னைக்கு மனிதன் நேசிக்க மாட்டான்றான். எதை நேசித்தால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ, எதை நேசித்தால் அவனுக்கு சமாதானம் கிடைக்குமோ, எதை நேசித்தால் அவன் அழிய மாட்டானோ அதை மனிதன் இன்னைக்கு நேசிக்க மறுக்கிறான்.
ஆனா எதை நேசித்தால் நான் அழிந்து விடுவேனோ அதைத்தான் மனிதன் நேசிக்கிறான். பைபிள் சொல்ல என்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எத்தனை பேர் கடவுளை நேசிக்கிறாங்க? அப்போ கடவுளை நேசித்தால் சமாதானம் உண்டு என்று கடவுள் சொல்லுகிறார். ஆனா அந்த கடவுளை நேசிப்பதற்கு அநேகரால் முடியவில்லை. அப்போ நேசிக்க கூடாதவைகளை எல்லாம் மனிதன் நேசிக்கிறான். ஆனால் எதை நேசிக்க வேண்டுமோ அதை மனிதனால் நேசிக்க முடியவில்லை. எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் மனிதன் பிடித்துக் கொள்ளுகிறான். ஆனா எதை பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் மனிதன் உதறி அதை விட்டு விடுகிறான். இந்த நேசம் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல என்ன அர்த்தத்துல சொல்லப்படுகிறான்? எதையாவது ஒன்றை பிடித்துக் கொள்வது. அதாவது என் இருதயத்தை அக்கிரமத்தை நேசித்தால், அப்ப அந்த நேசம் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல என்ன அர்த்தம் சொன்னா, எதையாவது ஒன்றை பிடித்துக் கொள்ளும். என் மனசுல ஏதோ ஒன்று நிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கெட்டது, அந்த கெட்டதை கொண்டு மனசுல நிக்க வச்சு இதுதான், இதை விட்டு நான் இப்படி அப்படி விலக மாட்டேன், இதுதான் நான் பெற்றுக்கொள்வேன், இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அதை பிடித்துக் கொள்றான் பாருங்க. உறுதியா மன ரீதியா மனசுக்குள்ளவே அதை பிடிச்சுக்கிறான் பாருங்க. பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், இதுதான் அக்கிரமம் என்று வேதம் சொல்லும். அது மாத்திரமில்ல, எதையாவது ஒன்றை மனசுக்குள்ள நிறுத்தி அந்த ஒண்ணுமில்லாத விஷயத்தை உயர்வா ஒரு மனுஷன் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது அக்கிரம சிந்தை என்று பைபிள் சொல்லுது. ரெண்டு காரியம் நேசம் என்ற வார்த்தைக்கு. என்ன? எதையாவது ஒன்றை பிடித்துக் கொள்வது. அது எனக்கு ஆபத்தா இருக்கலாம், அழிவை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அது என் வாழ்க்கைக்கு நல்லதா இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அது அப்படிப்பட்டது என்று தெரிந்தும் மனிதன் அதையே பிடித்துக் கொள்கிறான். ஒரு சகோதரி, திருமணமான ஒரு தம்பி, திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு திருமணமாகவில்லை. ஆனால் அந்த பெண் திருமணமான அந்த பையனை தான் நான் 2ஆம் தரமாய் திருமணம் பண்ணிக்கொள்வேன் சொல்லி அதையே அவள் உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க, அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, உனக்கு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் பண்ணணும், நீ போய் 2ஆம் தரமா ஏற்கனவே வாழ்ந்து இன்னொரு பெண்ணோடு கூட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கணும், போய் நீ கல்யாணம் பண்றன்னு நினைக்கிறிய? அப்ப பாருங்க, ஏதோ ஒண்ணு கெட்டியமா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தப்பா கரெக்ட் அதெல்லாம் யோசிக்கிறதுல தப்பானாலும் அது கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. அப்போ அடுத்தது பைபிள் சொல்லி எதையாவது ஒன்றை மனசுக்குள்ள நிறுத்தி, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை மனசுக்குள்ள நிறுத்தி அது உயர்வா நினைக்கிறது, ரொம்ப மதிப்பா நினைக்கிறது. இத்தனைக்கும் மதிப்புக்குரிய விஷயமே அது இருக்காது, உயர்வா நினைக்கக்கூடிய விஷயமே இருக்காது. அது என்னை அழிக்கிற விஷயமா இருக்கும், என் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும், எனக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அதை என்ன பண்ணுவான்? மனசுக்குள்ள நிறுத்தி அதை அப்படியே உயர்வா நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா எதை உயர்வா நினைக்கணுமோ, எதை மதிப்பா நினைக்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டாங்க? மதிப்பா. அப்போ நம்முடைய மனதில் நம்ம எதை பிடித்து வைத்திருக்கிறோம், எதை நாம் உயர்வாய் மதிப்பிடுகிறோம் என்பதுல நாம் கவனம் உள்ளவங்களா இருக்கும். நம்ம பாவத்தை அதிகமாய் மதிப்பிடுகிறோமா, இல்ல ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாதவைகளை நம்ம அதிகமாய் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம் கடவுளை அதிகமாய் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம இந்த உலகத்துல எதையெல்லாம் அதிகமாய் மதிப்பீடு செய்கிறோமோ அது எல்லாம் என்னை விட்டு ஒரு நாள் கடந்து போய்விடும். ஒரு நபர் சொன்னாங்க, இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாது, இவங்கதான் இவங்களால தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நபர் இல்லை என்ற போது இனி நான் எப்படி வாழ போறேன் என்ற கேள்விக்குறி அவங்களுக்குள் வருகிறது. அப்ப என்ன, நான் எதையெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பாய் மேன்மையா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் என் கரத்தை விட்டு விலகி போய்விடும். ஆனால் நான் கடவுளை மேன்மையாக, கடவுளை நான் மதிக்கக்கூடியவனாய் நான் இருப்பேனானால் அது எதுவுமே என்னை விட்டு போகாது, அது காலகாலமாய் என்ன. அப்ப நம்ம எதை மனசுல உயர்வா நினைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நல்லா யோசிக்கணும். இந்த உபவாச கூட்டுகையில நம்ம எதை அதிகமாய் மனசுக்குள் எதை அதிகமாய் மதிப்பீடு வைத்திருக்கிறோம், எதை அதிகமா மதிச்சுக்கிட்டு, எதை மனசுல நிறுத்தி வச்சிருக்கிறோம்? கடவுளையா, உலகத்தையா, இல்ல தேவையற்றவைகளையா? எதை நாம் அதிகமா நிறுத்துகிறோம் என்பது நமக்கு, நீ எதை மனதில் நிறுத்துகிறாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய அடிச்சுவடுகள், உன்னுடைய நடைமுறைகள் இருக்கும், உன் வாழ்க்கை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, பாவம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தடையை கொண்டு வந்துவிடும். ஏன்னா சிந்தனைகள் சரியில்லாத பாவமா மாறும். அப்போ பாவம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு தடையை உண்டாக்கும். மீறி போக முடியாத அளவுக்கு, கடவுளை நெருங்க முடியாத அளவுக்கு அது தடையாவே இருக்கும். அது மாத்திரமில்ல, பாவம் கடவுளிடத்திலிருந்து ஒரு மனிதனை பிரிக்குமா. அதான் பைபிள் சொல்லு, பாவத்துக்கு விலகி வாழணும் பைபிள் சொல்லுது. துணிகரமா பாவத்தை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாவம் செய்ய செய்ய என்னை கடவுளுக்குள் இருந்து அந்த பாவம் என்னை பிரித்து விடும். அந்த பாவம் என்னை கடவுளோடு நெருங்க விடாது. நான் செய்கிற பாவம், நான் எதை பாவமாய் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவம் கடவுளை நெருங்க என்னை விடாது, அது கடவுளத்திலிருந்து என்னை பிரித்து விடும். அப்போ கடவுளிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கணும்
என்பதற்காகத்தான். கடவுளுக்கிட்ட நீ நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சத்ருவானவன் நமக்குள்ள என்ன பண்றான்னு சொன்னா, அந்த பாவ சிந்தனைகளை சத்ரு சில நேரங்களுக்கு கொண்டு வரான். அவனுடைய குறிய என்ன தெரியுமா? கடவுளோடு கூட நாம் நெருங்கிவிடக் கூடாது. அதற்காகத்தான் பாவத்தை இன்னைக்கு விதைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பாவம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை அது உண்டாக்கி விடுகிறது. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள் இடைவெளி வரக்கூடாதோ, அதே போல தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி, சேரக்கூடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளியை பாவமானது என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்து விடுகிறது. அப்போ இப்பேற்பட்ட இடைவெளி மனிதனுக்கும் கடவுளுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல பலியாய் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் மூலமாகத்தான் பரிசுத்த பழைய ஏற்பாடு காலத்துல செய்த பாவம் எல்லாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரிவை உண்டாக்கிற்று. அப்போ கடவுள் மறுபடியும் தம்முடைய பிரசனத்தோடு இணைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல என்ன பண்ணா, பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மீட்பராக கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காக பலியானார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம தொடர்ச்சியாய் நம் இருதயத்தை பாவத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்போமானால் அது ஸ்தோத்திரிக்கிறோம் அதிகமாய் நாம் பாவம் செய்வதற்கு அது ஏதுவா இருக்கும். ஒரு மனிதன் பாவம் என்று தெரிந்தும் தொடர்ச்சியா அதே பாவத்தை அவன் செய்து கொண்டிருப்பானால் ஆவியானவர் அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்க மாட்டார். பாவம் செய்கிற மனிதன் உற்சாகத்தை இருந்து விடுவான். ஆனாதான் தாவீது ஆண்டவர், உற்சாகத்தின் ஆவி என்னை மறுபடியும் தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. அப்ப பாவம் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்தை பைபிள் இது வெறுக்குது, கடவுள் வார்த்தை இதை கண்டிக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் ஒரு மனிதன் தொடர்ச்சியாய் ஒரு பாவத்திலே இருந்து கொண்டிருப்பானால், பாவத்தை செய்வானால் ஆவியானவர் அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்க மாட்டார். ஆவியானவர் அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்க மாட்டார். அவன் உற்சாகம் இல்லாதவனாய் அவன். அப்ப பாவம் ஒரு மனிதனுடைய உற்சாகத்தை கெடுத்து விடும். எதை கெடுத்தோம்? அந்த உற்சாகம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு ஜெபிக்கின்ற எண்ணமே வராது. சபைக்கு போனோம் சீக்கிரமா எழுந்து அந்த எண்ணமே வராது. இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கலாமா, இப்ப ஒரு வாரம் போனதான் என்ன, விட்டதான் என்ன, ஏன் உற்சாகம் இல்லை. அப்ப உற்சாகம் இல்லாத மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஆவியானவர் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு ஆவியானவர். உற்சாகம் கொடுத்தா நம்ம மனசு இன்னும் சில காரியங்கள் ஈடுபடுது. அப்போ நம்ம கடவுளுடைய சிந்தனைகளை தரித்து இன்னும் அவர் வழிகளில் போகும்போது ஆவியா நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிற. அந்த உற்சாகம் வரும்போது தான் இன்னும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த புத்துணர்ச்சி நமக்குள் வர ஆரம்பிக்கிறது. அப்போ இப்படி தொடர்ச்சியாக ஒரு மனிதன் பாவம் என்று தெரிந்தும் அதையே அவன் செய்து கொண்டிருப்பானால் அப்படிப்பட்ட மனிதன் எந்த காலத்திலும் பிரகாசிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவருக்கு சொர்க்கமானது திறக்கப்படாது. அந்த சொர்க்க வாசல் அவங்களுக்கு பூட்டப்படும். சொர்க்க வாசல் என்ன பண்ணும்? பைபிள் சொல்லுது, நான் என் இருதயத்தில் பாவத்தையும் ஈவையும் கருத்தில் கொண்டால், அதாவது என் இருதயத்தில் பாவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அந்த பாவம் என்னை விட்டு போவதற்கு நான் எதுவும் செய்யாவிட்டால், அமைதியா இருந்து விட்டால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். இந்த வசத்துடைய அற்புதமான கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? அப்ப அக்கிரம சிந்தனை என்ன? என் இருதயத்துல பாவம் இருக்கு, எனக்கு தெரியுது, செய்யறதெல்லாம் பாவம், நான் பேசுறதெல்லாம் பாவம், என் நடவடிக்கை எல்லாம் பாவம் எனக்கு தெரியுது. அப்போ பாவம் என்று தெரிந்தும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் அந்த பாவத்தை அப்படியே எனக்குள்ள விட்டுரும் பாருங்க. நல்லா கவனிக்கணும். பாவம்னு ஒரு விஷயத்தை எனக்கு தெரியுது, நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் என்று தெரிந்த விஷயத்த நான் விட்டுடணும்னு நினைக்காம, அதை விட்டு விடுவதற்கும் நான் முயற்சி பண்ணாம, அது என்னை விட்டு போவதற்கும் நான் கடவுள் உதவியை நாடாம, அது அப்படியே எனக்குள் இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே அதை நான் விட்டு விடுகிறேன் பாருங்க. அப்படி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாவத்தை விட்டு அந்த பாவம் என்னை விட்டு போவதற்கு நான் எதையுமே முயற்சி பண்ணாம அமைதியாய் நான் இருந்து விடுவேன். ஆனால் நான் எவ்வளவுதான் ஒரு காரியத்துல கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த பாவம் நம்ம விட்டு போவதற்காக நம்ம ஒரு பாவம் எனக்குள்ள இருக்குன்னா அமைதியா இருந்துடக்கூடாது. நான் செய்யற ஒரு காரியம் தப்புன்னா இருந்துட்டு போட்டோம், அப்படி அமைதியா விட்டுவிடக் கூடாது. அப்ப என்ன பண்ண சொன்னா அதை நம்மை விட்டு அகற்றுவதற்கு சின்ன காரியமோ சின்ன ஒரு பாவம் கூட இருக்கலாம், அது நம்மை விட்டு அது வெளியே போவதற்கு முயற்சிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நீங்க போட்டுக்கிட்டு இருக்க வஸ்திரத்தின் மேல ஏதோ காகம் ஏதோ ஒரு அசிங்கம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஏதோ ஒரு இடத்துல அசிங்கம் பண்ணிடுச்சு, நீங்க அப்படியே விட்டீங்களா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? சரி, உங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன எலி வந்து செத்து போச்சுன்னு வச்சீங்க, நீங்க சின்ன எலிதான் சொல்லி விட்டுட்டீங்களா என்ன ஆகும்? காலப்போக்கில் துர்நாற்றம் அதிகமா வீசிக்கொண்டே இருக்கும்.
அப்போ பாவம் நமக்குள் இருக்கிறது. நான் செய்யறதுல பாவம் தெரியுது, நான் பேசுற பேச்சுல பாவம் தெரியுது, என் வாழ்க்கை முறையில ஒரு பாவம் இருக்குது தெரியுது. அப்படி தெரிஞ்சோ அதனை எடுத்து தூக்கி போடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காம, மனம் வருந்தாம, அழாம, அது தப்புன்னு கூட யோசிக்காம, அதற்காக ஆண்டவரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே இதுல இருந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எந்த விதமான முயற்சியும் நான் கேட்காம அது அப்படியே இருக்கட்டும் சொல்லி நான் விட்டு விடுவேனால், வேதம் சொல்லு அவன் தான் அக்கிரம சிந்தை உள்ளவன். அக்கிரம சிந்தை உள்ளவன் யாரா? பாவம்னு தெரிஞ்சோம் பாவத்தை விட்டு எலி செத்து போச்சுன்னு தெரிஞ்சோம் அது தூக்கி படம் உட்காந்துங்கிறான் பாருங்க, அவன் தான் அக்கிரம சிந்தை உள்ளவன். சில பாவம் நான் செய்து எனக்கு தெரியுது, ஆனாலும் அதுக்காக நான் அடவோ, அதுக்காக ஜெபிக்கவோ, ஆண்டவரே எனக்குள்ள எடுத்து போடுங்க எந்த முயற்சியுமே எடுக்காம அதை அப்படியே விட்டு விடுகிறான் பாருங்க. பைபிள் சொல்லுது அவன் தான் அக்கிரம சிந்தை உள்ளவன். அவன் தான் யாரா? அவன் யார் அவன்? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்குமானால் நம்ம உடனே அதற்காக மனம் இருந்த வேண்டும். சின்ன பாவமே பெரிய பாவம், அதுல இருந்து உடனே வெளியே வந்துடணும். அதுக்காக நம்ம முதலாவது மனம் இருந்த வேண்டும். பிறகு நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணணும், அதை விட்டுட்டு வெளியே வருவதற்கு முயற்சி பண்ணணும். வேதம் சொல்லுது நம் பாவத்தை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவத்தை யார் ஒத்துக்கொள்றானோ அவனுக்கு தான் ஆண்டவர் செய்ய முடியும். அப்ப நம்ம இருதயத்தில் இருக்கும் பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்ளாமலே அது அப்படியே இருக்கட்டும் நினைக்கிறான் பாருங்க. பைபிள் சொல்லுது அவன் தான் அக்கிரம சிந்தை உள்ளவன். யாரா? யார் அக்கிரம சிந்தை உள்ளவன்? பாவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருந்துட்டு போட்டோமே, ஜாலியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை தனக்குள்ளே விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாம, அதுல இருந்து மீண்டு வருவதற்கும் முயற்சி பண்ணாம, அதற்காக அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரிடத்துல சொல்லாம ஜெபிக்காம அப்படியே தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கட்டும் சொல்லி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காம பாருங்க. பைபிள் சொல்லுது அவன் தான் அக்கிரம சிந்தை உள்ள மனிதன். அப்ப இப்பேற்பட்ட அக்கிரம சிந்தை உள்ள மனிதர்கள் நம்ம வீடுகளுக்குள் இருக்கிறாங்களா? நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இதே வசனத்தை வேறொரு மொழிபெயர் சொல்லி என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்து கொள்வேன். ஆனால் கவனிங்க, தீமை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்ல வரல. எல்லா நேரத்திலும் நம்மளால நன்மை நினைக்க முடியும். சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் தீமைகளை யோசிக்கிறோம். ஆனால் அந்த தீமைகளை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் தனக்குள்ள இருக்க கொஞ்சம் தீமைகளை அதை அப்படியே பெருசா மரமா தனக்குள்ள வளர்த்து கொள்வாங்க. பேசிக்கா அடிமட்டத்துல ஜாலியா ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பாவம் அதை அப்படியே பெருசா வளர்த்துக்கிறான். அப்ப என்ன, என் உள்ளத்தில் எண்ணங்களை தவறா இருக்கலாம், ஆனா அந்த தவறான எண்ணங்களை நான் இன்னும் ஊதி ஊதி அதை பெரிதாக நான் நம்ம உள்ளத்துல நல்லதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், மன்னிக்கிற தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்கிற தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பிறரை மன்னித்து பிறருக்கு உதவி செய்து பிறரை சேர்த்துக் கொள்ளுகிற இணங்கி போகிற அந்த நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தீயவைகளை யோசிக்கிற எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள கூடாது. அதை ஆரம்பத்திலே கட் பண்ணி அதை ஆபரேஷன் பண்ணி அதை சரிபடுத்தினாத. அப்ப தீய எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வோமானால் வேதம் சொல்வது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டு அதுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று தாவீது இப்படியாய் தன் சங்கீதத்தை சொல்லுகிறார். அதே சங்கீதம் 66:19 சொல்றாரு, ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை உள்ளவனுக்கு ஆண்டு ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார், ஆனால் ஆண்டவர் எனக்கோ உண்மையாகவே அவர் செவி கொடுத்தார். அப்ப என்ன, ஒருவேளை இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததுதான், பச்சைபால் இடத்துல தப்பு பண்ணணும், உரியாவை போட்டு தாக்கணும், உரியாவை கொல்லணும், அந்த அக்கிரம சிந்தை எல்லாம் எனக்குள் இருந்தது. ஆனால் நான் ஆண்டவரிடத்துல அழுதேன், நான் ஆண்டவரிடத்துல கதறினேன், அந்த சிந்தனையெல்லாம் என்னை விட்டு கர்த்தர் மாற்றி போட்டார். இப்பொழுது ஆண்டவர் என் ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாராம்? பதில். அப்போ அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். என்ன இருக்குனுங்க? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். நீ கண்ணீரோடு ஜெபித்தாலும் சரி, கண்ணீர் விடாமல் ஜெபித்தாலும் சரி, ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எந்த ஜெபத்தையும் வேதம் சொல்லுது அவர் நம் ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். பைபிள் சொல்லுது அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமா என்ன பண்ணுவாரா? இரக்கம் செய்வார். அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் எப்போது நம்ம கடவுளை அதிகமாய் அணுகுவதில் நம்ம கவனமா இருக்கும். நிறைய பேர் கடவுளை அதிகமா அணுகவே மாட்டாங்க. கடவுளுடைய நெருக்கம் ஏன்? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு. அப்போ கடவுளை குறித்த நம்பிக்கை உள்ளவர்கள் எப்போதும் ஜெபத்தை கடவுளை கேட்கிறாரு,
நான் விடுற கண்ணீரை காண்கிறார் என்ற அந்த நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் அடிக்கடி ஆண் சமத்துல கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பான். அவன் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடிக்கடி கடவுள் சமூகத்துல அவன் அணுகி கொண்டே இருப்பான். கடவுளோடு இருக்கிற உறவை அவன் வளர்த்து கொண்டே இருப்பான். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, அந்த நம்பிக்கையே இல்லாதவன் எப்போதுமே ஸ்தோத்திரிக்கிறான், அவன் உற்சாகமாவும் இருக்க மாட்டான், அவன் மற்ற காரியங்களில் ஈடுபாடு கொள்ளவும் மாட்டான். அப்போ கடவுளோடு உறவு கொள்ள நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்துட்டா நீங்க ஜெபிக்கும் போது உற்சாகமா இருப்பீங்க. நீங்க கடவுளை ஆராதிக்கும் போது உற்சாகமா இருப்பீங்க. நீங்க அசுத்தங்களை வெறுக்கும் போது, பரிசுத்தத்தை கடைபிடிக்கும் போது நீங்கள் உற்சாகமா இருப்பீங்க. பைபிள் சொல்லுது, ஜெபத்தை கேட்டார் என்பதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்பதையும், நம் தேவைகளுக்கு பதில் அளிக்கிறார் என்பதையும் அது நமக்கு காண்பிக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் ஜெபத்தை கேட்கிறார்னா என்ன காமிக்குது? அது எதை தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். உங்க ஜெபம் சில நேரத்துல கேட்கப்படுகிறது. உங்க ஜெபங்களை கேட்ட மாதிரி சில காரியங்களை கர்த்தர் செய்யறாருன்னா, அவர் உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். உங்க கூட அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். உங்களோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம் தேவைகளுக்கு அவர் பதில் அளிக்கக்கூடியவராய் என் கூட அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் தாவீது இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். அதை சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாரு, என் ஜபத்துக்கு தேவன். அப்ப என்னன்னா, இடையில அக்கிரம சிந்தை அவருக்குள்ள இருந்துச்சுதான். பத்சேபாளுடைய காரியத்துல அக்கிரம சிந்தை இருந்ததுதான். சவுளுடைய காரியத்துல சவுல் தன்னை கொல்ல வந்த போது கூட அவருக்கு அக்கிரம சிந்தை, அவனுக்கு கொல்லணும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனா பத்சேபாளுடைய விஷயத்துலதான் அந்த அக்கிரம சிந்தை தாவீதுக்குள் வந்தது. உரியாவையும் எப்படியாச்சும் கொண்டு போடணும், எப்படியாச்சும் வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல அவன் தான் அப்பான்றத திருப்பி விட்டுன்னு சொல்லி முயற்சி பண்ணான். ஆனா அந்த அக்கிரம சிந்தையெல்லாம் தவறு என்று கதறினான், கண் கலங்கினான். அப்புறம் சொல்றான், ஆண்டவரே, நான் என் அக்கிரம சிந்தனை விட்டு போனது, என் ஜபத்துக்கு நீ செவி கொடுக்குறீங்க என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. இப்ப கர்த்தருடைய நாம் கூட நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? பாவத்தை விட்டுட்டு அதை அப்புறப்படுத்துவதற்கு எந்த முயற்சியுமே, நான் வளர்ச்சி இல்லாம இருக்கிறேன்னு தெரிஞ்சோம், வளர்வதற்கு எந்த முயற்சியுமே ஒருத்தர் எடுக்கலன்னு சொன்னா அது அக்கிரம சிந்தை. ஒரு காரியத்துல தவறிக்கிட்டு தெரியுது, ஆனா தவற தெரிஞ்சோம் அந்த தவறை சரிபடுத்துவதற்கு நாம் முயற்சிக்காமல் விட்டு விட்டால் பைபிள் சொல்லுது, இதுதான் அக்கிரம சிந்தை. அப்ப கர்த்தருடைய பிள்ளை, நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை அக்கிரமம் உள்ளதா இருக்கிறதா, இல்லை ஆவிக்குரியதா இருக்கிறதா? ஏதோ ஒரு தப்பு இருக்குது விட்டுட்டு போடணும்னு நினைச்சா அது அக்கிரம சிந்தை. அக்கிரம சிந்தை உள்ளவனுக்கு ஆண்டவர் சொல்லுது, அக்கிரம வேதம் சொல்லுது, ஒரு மனிதனை நரகத்தின் வாசலை அடைய செய்துவிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளை, நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லா கண்களை மூடலாமா? நாம் ஜெபம் பண்ண இதனால கேட்ட வார்த்தையின்படி சிந்தை என்ற வார்த்தை குறித்து பார்த்தோம். சிந்தனையில பலவிதமான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனா தாவீது சொல்லுகிறார் அக்கிரம சிந்தனை. இந்த சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடிய இடம் எது? இருதயம். இருதயம் என்னவோ எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா அதற்கு இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் வேற வேற. என் சிந்தனைகள் ஒரு மாதிரி இருக்கலாம், உங்க சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுடைய சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுடைய உங்க பெற்றோருடைய சிந்தனைகள் இன்னொரு மாதிரி இருக்கலாம். இருதயம் என்னவோ ஒண்ணுதான், ஆனா சிந்தனைகள் தான் வெவ்வேறு. நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதை கடவுள் பார்க்கிறார். என் சிந்தனை தான் நான் எப்படி வாழ போறேன்றது எனக்கு தீர்மானிக்குது. நம்ம நல்லா வாழணும்னு சொன்னா எனக்குள்ள நல்ல சிந்தனைகள் வேண்டும். நான் கெட்ட சிந்தனைகளை வைத்துக் கொண்டு நல்லவனாய் வாழ அது என்னை விடாது. நான் நல்ல சிந்தனைகளை வைத்துக் கொண்டு கெட்டவனாய் வாழ்ந்து விட என்னால் முடியாது. சிந்தனை எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். ஒரு மரத்தினுடைய தன்மை எப்படியோ அதில் இருக்கிற கனியும் அப்படித்தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைய சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சிந்தனை சரியில்லை, ஒட்டுமொத்த செயல்களுமே நம்மள அந்த சிந்தனைக்கு ஏத்த மாதிரி மாத்திடுது. நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைக்கு ஏத்த மாதிரி அப்படியே நம்மள அது வடிவமைத்து விடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் சிந்தனையிலே சரியாய் இருக்க சிந்தனைகளை சரியாய் வைத்துக் கொள்ளுங்க. சில நேரங்களில் தவறுகள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்துடும், கெட்டதை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்துடும். ஆனாலும் அதை வளர விடக்கூடாது, அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். பிறரை மன்னிக்கவே மன்னிக்காதே அப்படின்ற மாதிரி சில சிந்தனைகள் வரும், அதை கிள்ளி எறியணும். அவங்க எல்லாம் இணங்கி வராங்களா, நீ மட்டும் ஏன் இணங்கி போற, அந்த சிந்தனைகள் வரும், அதை கிள்ளி எரிஞ்சிடணும். நீ மட்டும் எவ்வளவு காலத்துக்கு மன்னிச்சுக்கிட்டு இருப்ப, அந்த சிந்தனைகள் வரும், அதை வளர விடக்கூடாது, கிள்ளி எரிஞ்சிடணும். எவ்வளவு காலம் தான் கடவுளை விடாம தேடிக்கிட்டு இருக்குது, தவறான சிந்தனைகள் வரும், அதை வளர விடக்கூடாது, அது கிள்ளி எரிஞ்சிடணும். அதை அப்படியே விட்டு விடுவோமானால்
அதற்கேற்ற மாதிரி உன்னை அது மாற்றிவிடும். நிறைய பேர் அந்த சிந்தனைகள் அவங்களை அப்படி மாத்தி இருக்குது. அவங்க வேற மாதிரி மாறல, அவங்க சிந்தனைப்படிதான் அவங்க மாறி இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கிறோம், ஏன் இவன் நல்லா இருந்தான், ஏன் இப்படி மாறிட்டான்? நிறைய பெற்றோருக்கு ஒரு கேள்வி, என் பிள்ளை நல்லா இருந்தாங்க, ஏன் இப்படி மாறிட்டாங்க? எங்க அப்பா நல்லா இருந்தாரு, ஏன் இப்படி மாறிட்டாரு? அவன் என்ன சிந்தித்தானோ அந்த சிந்தனை அப்படியே சிந்தனைக்கேற்றவண்ணமாய் அவன் மாறிவிட்டான். சிந்தனைகளை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றலாம். ஆனால் நம்ம எண்ணங்களை நம்ம எப்போதும் நம்ம சரியா வச்சுக்கணும். நம்ம அக்கிரமத்தை, நம்ம இதயத்தை அக்கிரமத்தை நேசிக்கிறவங்களை எதை நேசிக்கிறோமோ அதை நேசிக்கணும். எதை நேசித்தால் ஆபத்தோ அதை வெறுத்து விட வேண்டும். அதனால சின்ன சின்ன காரியமான இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுதான் உங்கள் அக்கிரமத்துக்கு நிறைய வழி நடத்தும். ஒரு சிறு கசப்பு தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு நேரம் உங்களை வழி நடத்தும். அது மரமாகி வளர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு மனிதன் அது வீழ்த்துகிறது. ஆனால் அக்கிரம சிந்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ஆவின் சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்போம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுப்போம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை எனக்குள் தாரும் என்று கேளுங்க. அக்கிரம சிந்தனை எனக்குள் வேணாம் ஆண்டவரே, அக்கிரம சிந்தனை எனக்குள் வேணாம். கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தனையை எனக்குள் தாரும் ஆண்டவரே. கண்களை மூடலாமா? யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா இதற்காக?